நூறுசாமி, விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த படம் சுவாசிகா வந்து ஒரு மெயின் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதிலே கணவனை இழந்து வாழ வேண்டிய ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கணவனை இழந்து வாழக்கூடிய பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே தனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு நினைக்கிறது, அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது எப்படி, அதில் என்ன பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்கிறாங்க, அந்த வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமையுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் அங்கங்கே லென்த்தாக சீரியல் மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் அந்த லென்த்தாக போகிறதெல்லாம் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கதையும் ஸ்க்ரீன் பிளேலையும் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது. சொல்ல வேண்டிய விஷயங்களை சுருக்கமாக சொல்லலை. நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப லென்த்தாக போய் அதுக்கப்புறம் நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த படம் ரொம்ப லென்த்தாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி வந்து செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் வராங்க. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே விஜய் ஆண்டனி வந்தாலும் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபே இவர் வந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அவர் வந்ததுக்கப்புறம் படம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்குது. அந்தளவுக்கு நல்ல ஒரு கதாபாத்திரம், அந்தளவுக்கு ஒரு கேரக்டர், கதை, அந்தளவுக்கு வந்து கதையும் அவருக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு அந்த ஒரு ட்ராவல் ஆகிறது அப்படிங்கிறது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இந்த படத்தினுடைய இறுதி காட்சிகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக வருது. அந்தளவுக்கு விஜய் ஆண்டனி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த படம் சூடு பிடிச்சி ஒரு கதையே வந்து அந்தளவுக்கு தான் ட்ராவல் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு இறுதி காட்சிகள் கிளைமேக்ஸ் வரலுமே இந்த படம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இந்த படத்தில் வந்து மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஒர்க்கு, இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கதைக்கு வந்து பக்கபலமாக இருக்குது. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க்கு. இந்த படம் பொறுத்தவரையில் முக்கியமாக கிராமத்து சாயலில் தான் எடுத்திருக்காங்க. இந்த கிராமத்து சாயலில் இருக்க வேண்டிய ஒரு படத்துக்கு எப்படி கேமரா ஒர்க்கு பண்ணணும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படம் கேமரா ஒர்க்கில் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இந்த படத்தை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன இன்னும் டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா கதையும் திரைக்கதையும் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க்கில் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் லேக் அடிக்கிற அந்த விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் நல்ல ஒரு ப்ளஸ் கமெண்ட்ஸ்லாம் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து ஒரு இயக்குனர் சசி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும், அப்போ மெசேஜில் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய படத்தில் வந்து வைப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கணவனை இழந்து வாழக்கூடிய பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையாக இன்னொருவரை தேர்ந்தெடுப்பதுங்கிறது இந்த படத்தில் காமிச்சிருக்கிறது. இந்த கதையை ரொம்ப அருமையான ஒரு மெசேஜ். இது வந்து மக்களுக்கு தேவையான ஒரு மெசேஜ் தான் கண்டிப்பாக சொல்லணும். இந்த படத்தை பொறுத்தவரையிலும் எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக தான் இருக்கும். முக்கியமாக வந்து சுவாசிகா, விஜய் ஆண்டனி 2 பேரும் வந்து ஒரு பொருத்தமான கதாபாத்திரங்கள். இந்த படத்துக்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்தளவுக்கு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய எஃபர்ட் தான் இந்த படத்தினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் கதையை மட்டும் இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் நாங்கள் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.